ரைட். ராஜகோபால் சார், இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதாவது வந்து அண்ணாமலையை மாத்தினது தான் இவ்வளோ சிக்கலுக்கும் காரணம் அப்படிங்கிறது ஆர்கே சார் முன்வைக்கிற வாதம். அது முதல் முறையாக நான் பார்ப்பது இங்கே இருக்கும் பல்வேறு அறிவாளிகள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தம்முடைய கருத்துக்களை வழங்குகின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றாகவே தெரியும் எப்படி வளரணும்னு தெரியும், மக்களிடம் எப்படி அந்த கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதும் தெரியும். இவர்கள் சொல்லிதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. அது அவர்களுக்கு அந்த அளவுக்கு கவலை இருந்தால் அவர் கவலைப்படலைங்க, அவர் கருத்து சொல்றாரு. கருத்துக்கள் ஏன் வருகின்றன என்றால் கவலை இருக்கும் காரணத்தால் வருகின்றன என்று நான் எண்ணுகின்றேன். இல்ல கிடையாது, கவலை இல்லைன்னா நீங்க ஏன் எங்க கருத்தே சொல்லாம இருக்கலாம். நீங்க ஒரு பத்திரிகையாளர், ஒரு உட்கட்சி இல்லைங்க, இது ஒரு கட்சிங்க, ஒரு கட்சி இருங்க. நான் ஒரு கட்சி, அந்த கட்சி என்பது ஒரு குடும்பம் போன்றது. அந்த கட்சிக்குள் என்ன நடக்கின்றது என்பதை பற்றி மற்றவருக்கு என்ன கவலை? நீங்க ஏன் அவ்வளவு கவலைப்படுறீங்க? கட்சி நல்லா வளர்ந்துட்டு தான் இருக்கு. முருகன் பக்தர்கள் இல்ல அவர் கேக்குறாரு, இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா? இல்ல நீங்க அதாவது கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு, பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கவலை இருக்கு அப்படின்றத பார்த்து நானே ஆச்சரியப்படுறேன். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசும் பொழுது ஒருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க, அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு முரண். ஒருத்தர் சொல்றாரு ஒரு கருத்து, அதை இன்னொரு இவர் எதிர்க்கிறாரு, இவர் சொல்றத திரு ஷாம் எதிர்க்கிறாரு. இல்ல நான் எதிர்க்கவே வேண்டாங்க, அவங்க 4 பேர் 4 விதமா கருத்து. சார் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொன்னாதானே அது விவாதமா இருக்கும். எல்லாரும் ஒரே கருத்து சொல்ல நாம எதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்? முரண்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன என்று நான் என்ன முரண் சொல்லுங்க. நானும் ஷாமும் சொன்னது இல்ல நிறைய முரண் இருக்கு. என்ன சொல்லுங்க சார். அதாவது முதல்ல வந்து முரணை பத்தி பேசுவதை விட நான் வந்து இப்ப சொல்றது முக்கியமானது இல்ல, முரணை சொல்லிடுங்க, பேசலாம். ஒரு கட்சியோட ஆலோசனை கூட்டம் நடக்குதுங்க. ஆமாங்க. ஆலோசனை கூட்டத்துல என்ன நடந்ததுன்னு உங்க யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்களே உங்க ஹேசியங்களின் அடிப்படையில நீங்களே சில கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் எப்படி தெரியும்னா ஒரு 10 பேர் அந்த கூட்டத்துல இருந்திருக்காங்க. அங்க யார் 10 பேர் பேசலாம் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட பேசலாம் டிசைட் பண்ணிட்டீங்க. இல்ல அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அந்த 10 பேர்ல ஒருத்தர் என்கிட்ட பேசிருக்கலாம், ஒருத்தர் அவர்கிட்ட பேசிருக்கலாம், ஒருத்தர் ஷாம்கிட்ட பேசிருக்கலாம். யாரா பேசிருக்கலாம்ல? ராஜகோபால் சார் தவிர எல்லாரும் உங்ககிட்ட பேசி ராஜகோபால் சார் கிட்டயும் பேசிருக்கலாம். அவர் சொல்ல மறுக்கிறாரு. இல்ல நான் என்னை வந்து நீங்க ரொம்பவும் அதிகமாக கேள்வி கேட்குறீங்க. எனக்கு நல்லதுதான், ஏன்னா கேள்வி கேட்டால் தான் என்னால் பதில் கொடுக்க முடியும். அதாவது எங்கள் கட்சி கட்டுப்பாடு நிச்சயமாக அந்த அளவுக்கு இருக்கும். யாரும் நிச்சயமாக யாரிடமும் பேசி இருக்க மாட்டார்கள் என்று எனக்கு திண்ணமாக தெரியும். அதாவது இதில் ஏதாவது ஒரு டவுட் கூட கிடையாது. எனக்கு எங்க கட்சி கட்டுப்பாடு என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஷோ முடிஞ்சோடி நான் உங்ககிட்ட சொல்றேன், இதுல போன 6 பேர்ல ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு, ஒருத்தர் ஆர்கே சார்ட்ட பேசினாரு, கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். நோ ஸ்கிரிப்ட். அதாவது நோ ஸ்கிரிப்ட். அந்த காலத்துல படங்களுக்கு திரைப்படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இப்ப எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் பேரை சொல்லி நான் யாரையும் காட்டி கொடுக்க விரும்பல. இந்த ஷோ முடிச்சோடி நான் உங்ககிட்ட போன் என்கிட்ட நீங்க பேரே சொல்ல வேண்டாங்க. எனக்கு நிச்சயமா தெரியும் யாரும் பேசி இருக்க மாட்டாங்க. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்ட். ஓகே, ஆமா, அதுதான் ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க நீங்க, அவ்வளவுதான். அதாவது என்ன பேசினாலும் திரு அமித்ஷா அவர்களை நீங்க எல்லாரும் வந்து சாணக்கியர்னு ஏத்துக்கொண்டீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சாணக்கியர்ன்ட்டாங்க அவரை. அது ஒரு பெரிய, எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுல கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஏழைகளின் நிலைமை தமிழ்நாட்டில் மிகவும் மோசமாக இருக்கின்றது. வறுமை அதிகமாக கொண்டு போகின்றது. முக்கியமாக கீழ்த்தட்டு மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. திட்டங்களில் நேற்று நீங்கள் நிதி அமைச்சர் அவர்கள் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 505 திட்டங்களில் 364 திட்டங்களுக்கு நாங்கள் அரசாணை வெளியிட்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார். அதாவது எப்ப சொல்றாரு? 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு டைவர்ட் ஆயிட்டோம் சார். நான் சொல்றேங்க ஒரே விஷயம் முடிச்சிரேன். நான் ஒரே மினிட் சொல்லலாம். அப்படியே டைவர்ட் பண்ணிட்டீங்க. இல்ல ஒரே மினிட் அப்படியே டைவர்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அரை மினிட். சரி, தென் மாவட்டங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு வாங்க சார். சொல்றேன் வர 10 செகண்ட். நேத்து அதே விவாதத்தை நான் தான் எடுத்தேன். அதை வந்து 1 மணி நேரம் பேசணும். அத 10 செகண்ட். சரி, 10 செகண்ட் பேசிட்டு தென் மாவட்டத்துக்கு வாங்க. 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு 364 திட்டங்களுக்கு நீங்க அரசாணை வெளியிட்டிருக்கீங்க. தவிர நீங்க எப்ப முடிக்க போறீங்க? 10 ஆண்டுகளுக்கு பிறகா 15 ஆண்டுகளுக்கு பிறகா? உங்க ஆட்சி எவ்வளவு நாளைக்கு நடக்க போகுது? 15 வருஷம் சார். அதனால நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அரசாணை வெளியிட்டா வாக்குறுதி முடிஞ்சிருச்சு. இதற்கான பதில நானோ ஆர்கே சார்ட்டியோ சொல்லியோ அல்லது ஷாம் சார்ட்ட கேட்டோ நான் இதை டைவர்ட் பண்ண விரும்பல. இதுக்கு வாங்க. தென் மாவட்டங்கள்ல இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. யார் போயிட்டாங்க? அதாவது ஓபிஎஸ் டிடிவி 2 பேரும் இல்ல. எங்க போயிட்டாங்க?
எங்க போயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்க டிடிவி எங்கெங்க போயிருக்காரு? இங்க தானே டிடிவி கூட்டணியில தொடர்றாரா? இல்லைங்க, டிடிவி அவர்கள் நிச்சயமாக எங்க போயிருக்காரு, எங்கேயுமே போறதா எங்கிட்ட சொல்லல. சரி, எங்கேயுமே சொல்லல. அவர் கூட்டணியில தொடருவாரு. இல்ல நான் வந்து நீங்க தான் சொல்லணும். அவர் எங்க போயிருக்காரு நீங்க தான் சொல்லணும். அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களும் எங்கே போயிருக்கின்றார்? இந்திய அலையன்ஸில் நான் இப்போ தொடரலன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எங்கே போயிருக்காரு? எங்கேயும் போகலை. அதனால் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவர் நிச்சயமாக, அதாவது தென் மாவட்டங்களில் இந்த என்டிஏ கூட்டணி வலுவிழைந்து காணப்படுகின்றது என்று உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இருக்கின்றனவா? திரு நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி அந்த சட்டமன்ற தொகுதியில் தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அப்போ திரு நயினார் நாகேந்திரனுக்கு சக்தியே இல்லை, வலிமையே இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு ஆதாரம் இருக்குது? இப்போ ஒருத்தர் ஒரு பேச்சாளர் பேசினார். பேச்சாளர் ஆர்கே சார் தான். அவர் சொல்கிறாரு அங்கே ஒன்றுமே உங்களுக்கு இல்லை. அப்போ எப்படிங்க ஜெயிச்சார் அவர் சொந்த பலத்தில் ஜெயிச்சாரு. கேட்டிருக்கணுங்க. நான் சொன்னேன் அவரை வந்து தேனி அந்த பக்கத்துல வந்து அக்செப்ட் பண்ண, மதுரை பக்கத்துல அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு மட்டும் தான் சொன்னேன். இல்ல இது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்க நாயனாரோட கேட்டு நாயனார் இல்ல தென் மாவட்டங்கள்னு சொன்னீங்க. நான் தென் மாவட்டங்களை பத்தி தான் பேசுறேன். மொத்தமா தேனியை பத்தி இப்ப சொல்றாரு. இப்ப சொல்லுங்க. ப்ளீஸ். இல்ல அப்ப தேனியை பத்தி சொல்ல. அவர் தென் மாவட்டங்கள் சொல்றாரு. தேனின்னு சொன்னாங்க. சரி, நீங்க போட்டு பார்க்கலாம். நிச்சயமா இல்ல. தாராளமா போட்டு பாருங்க. தயவுசெய்து போட்டு பாருங்க. தேனி மாவட்டத்துல, அதாவது நான் தான் சொல்றேன், இப்ப டிடிவி எங்க போயிட்டாருன்னு கேட்டேன். டிடிவி எங்கேயும் போகல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு டிடிவி வந்து இன்னமும் வந்து அலையன்ஸ்ல தான் தொடர்றாரு. அவர் எங்கேயும் போயிருந்தா நீங்க தான் எனக்கு சொல்லணும் தகவல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப கிளியரா இருக்கு. எங்களுக்கு அலையன்ஸும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லா கட்சிகளும் எங்ககிட்ட தான் வரப்போகிறாங்க கடைசியில். சரி, திமுகவில் இருக்கிற சில கட்சிகள் கூட பிரிந்து இங்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.